ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த்து சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஆர்டியில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வரில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில்வர் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஐட்டம் நான் வந்து சில்வரில் நான் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த சில்வர் காயின்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 999 அப்படின்னு போட்டிருக்காங்க. கோல்டு காயினுக்கு பார்த்திங்கன்னா 916 அப்படின்னு போடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 999 போடுவாங்க. நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்குறதா இருந்தாலும் 999 தான் போடுவாங்க. பார்த்திங்கன்னா வந்து சில்வர் தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து இதை சில்வர் காயின் கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் 1% பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கேஷாக இது வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்து கேஷாக மாற்றுறேன் அப்படின்னா 6% அவங்க வந்து லெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் 40 மில்லிகிராம்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சில்வர் காயின் பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கேன். அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 107. நான் வந்து இது எப்போ வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 பிப்ரவரி பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்து 5 கிராம்ஸ் 40 மில்லிகிராம்ஸ் நான் பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கேன் கோல்டு பாரில். அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 107 இருந்தது. நெட் வெயிட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 2.5 ₹2.50 பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது அன்றைக்கான கோல்டு சில்வர் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது இந்த அமௌண்ட்டும் சேர்த்து இந்த மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 552 rupees வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வந்து 10 கிராம் 30 மில்லிகிராம்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வாங்கியிருப்பேன். அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 107. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் அங்கே போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ₹1.75 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அன்றைக்கான சில்வர் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டும் சேர்த்து 1091 rupees வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மில்லிகிராம்ஸ் நான் வந்து ஒரு வந்து சில்வர் பார் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கான கோல்டு ரேட்டு. இது பார்த்திங்கன்னா அதே தான் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஏன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, ஒரு ₹3 டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த 30 மில்லிகிராமுக்கு பார்த்திங்கன்னா இந்த ₹3 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2731 rupees ஆகுது. சிஜிஎஸ்டி 40 rupees, எஸ்ஜிஎஸ்டி 40 rupees சேர்த்துட்டு 2812 rupees வந்தது. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த 12 rupees மைனஸ் பண்ணிவிட்டு 2800 rupees நான் வந்து கொடுத்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 3000, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2000 கொடுத்துட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வர் நான் வந்து பை பண்ணுறதுக்காக பில் டீட்டெயில்ஸு. இந்த சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காயின் வாங்குறதுக்கு பை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய கடைக்கு நான் வந்து போயிருப்பேன். நான் ஏன் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியை சூஸ் பண்ணி இந்த பார் ஷேப் சில்வர் நான் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜோயாலுக்காஸ் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பார் ஷேப் வந்து அவைலபிளாக இருந்தது.
₹25 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. சரி அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கேருந்து இவ்வளோ சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கேருந்து வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவிஆர் சொர்ணமஹால் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 7% வேஸ்டேஜ் அவங்க வந்து போடுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சரி அங்கேருந்து நாங்கள் வந்து வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லர்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ₹25 பார்த்திங்கன்னா அவங்களும் கால்குலேட் பண்ணுறாங்க. 5 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ₹25 தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அங்கேருந்து கூட நாங்கள் வந்து வந்துவிட்டோம். இந்த இவ்வளோ கடையில் இவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்களே, அதுவும் சில்வர் காயினுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து சரி அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கேருந்து வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்த 5 கிராம்ஸ் இப்போ நான் வந்து எடுக்கிறேன் இல்லை 10 கிராம்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ₹70 அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட சரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஜிஆர்டிக்கு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ₹2.50 தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இது டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு ₹17 தான் வரும். இது ஒரு ₹17, இது ₹21, இதுவும் ₹21 தான் வரும். இப்போ இது மாதிரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணாலே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ₹50 மேலே கூட வரும். ஒரு ₹60 தான் வரும் தவிர அவ்வளோவாலாம் எனக்கு வந்து வராது. இந்த சில்வர் காயின் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ₹60 தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இல்லை வேறு கடையில் நான் வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னா அந்த கடையிலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிராமுக்கே வந்து ₹25 அவங்க வந்து கேட்குறாங்க, இல்லை ₹70. நான் வந்து ₹60 நான் வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜெலாம் கால்குலேட் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருந்தேன். நான் வந்து 25 மில்லிகிராம்ஸ் நான் வந்து வாங்கணும்னு ஐடியாவே இல்லை. நான் வந்து ஒரு 3000க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 20 மில்லிகிராம்ஸ் வரும் அப்படி இல்லைனா 30 மில்லிகிராம்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25 தான் வந்தது. கால்குலேட் பண்ணி சரி அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 25 மில்லிகிராம்ஸ் நான் வந்து வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து நான் போன பிரான்ச் பார்த்திங்கன்னா ஓம்பலூர் மெயின் ரோட்டில் இருக்க ஜிஆர்டி ஷோரூம் தான் நான் வந்து போயிருந்தேன். நான் வந்து சேலத்தில் ஓம்பலூர் மெயின் ரோட் பிரான்ச் தான் நான் வந்து போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸில் இருக்கிற சில்வர் காயின் மட்டும்தான் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார் ஷேப்பில் அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. காயின் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இருந்தது, நிறையா அவைலபிளாக இருந்தது. பார் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாரில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காயின் வச்சுருக்காங்க. 5 கிராம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வச்சுருக்காங்க. சரி ஒரு 10 கிராம்ஸில் காமிங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்க மேனேஜர்கிட்டலாம் பேசினோம், ஏன் 10 கிராம்ஸ் இது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். சரி அவங்க வந்து ஆர்டர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வந்து வர வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சரி அங்கே சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான சில்வர் ரேட்டுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் கூட நான் கேட்டேன். சரி அந்த எனக்கு இது பண்ணவங்க பார்த்திங்கன்னா நில்லுங்க நான் வந்து கீழே நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த 10 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இது வந்து ரிசீவ் ஆனது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளுக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த 10 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதே பார்த்திங்கன்னா நான் வந்து 5 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 25 மில்லிகிராம்ஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் அவங்க வந்து ₹2.50 போட்டிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேறு கடையில் வாங்கியிருந்தால் கூட கம்மியாக தான் வந்திருக்கும். இங்கே வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கும். இந்த 5 கிராம்ஸ்லேயே நான் வந்து 25 மில்லிகிராம்ஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன்னா அப்படின்னா இந்த 10 கிராம்ஸ்னால பார்த்திங்கன்னா 1.75 1 கிராம் ₹1.175 நான் வந்து மேக்கிங் சார்ஜை வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 கிராம்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 10 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்களாம். இல்லை இதுக்கு மேலே ஏதாவது கிராம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 1 kg வரையும் இருக்கான். அதுக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் வாங்குறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடைக்கு நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஒரே கடையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2-3 கடைக்கு போனீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு தெரியும். சரி இந்த கடையில் ₹70 போடுறாங்க, அந்த கடையில் ₹25, இந்த கடையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. கிராமுக்கு போட்டிருக்காங்க. சரி ஒரு ₹17 ஒரு ₹50 முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிஆர்டியை வந்து சூஸ் பண்ணி இங்கே வந்து பை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து நான் வந்து சேவிங்ஸில் நான் வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன்.
3000 ருபீஸ் நான் வந்து சேவ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா 2800 ருபீஸ் நான் வந்து சில்வர் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் 25 கிராம் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.